ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். கொள்ளுப்பருப்பு துவையல் செய்யலாம் வாங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கணும். அது நல்லா சூடானதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொள்ளுப்பருப்பை சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கணும். அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அது சீக்கிரமாக டக்குன்னு கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வறுத்து விட்டுக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். ஒவ்வொரு கொள்ளும் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக குண்டு குண்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம இந்த கொள்ளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், கொள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. போதும், இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அதை வறுத்து விட்டுக்கணும். இது நல்லா வறுபட்டவுடன் இது கூடவே நம்ம ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு கொஞ்சம் புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா பாருங்கள், புளியை சேர்த்து நல்லா அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டவுடன் இது கூடவே ஒரே ஒரு பெருங்காயத்துண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 1 நிமிடம் வறுத்தால் போதும். தேங்காவை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க தேவை கிடையாது. அதனால் 1 நிமிடம் வறுத்தால் மட்டும் போதும். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதை தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மூடி வச்சு இப்போது அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், துவையல் ரெடி. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோடையும் இட்லியோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.